ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மீன ராசி. ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை ஏற்படலாம். மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வப்போது எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இந்த காரியத்தை செயல்படுவதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுவதை மிகவும் சிறப்பு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. மீனராசிக்காரர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களிலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம். புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலும்.
களத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுடன் நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழிலால் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான் 3 கிரகங்களும் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சிலர் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் உண்டு. முன்பின் தெரியாதவர்களால் ஆதாயம் உண்டு. அந்நிய மதத்தினர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சிலர் வெளிநாடு சென்று படிப்பதற்காக விண்ணப்பித்திருந்தால் உங்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் தைரிய வீரிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகே உங்கள் தொழிலிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடுபவர்களெல்லாம் கடினமான முயற்சி தேவை. பல கடுமையான போட்டிக்கு பின்னரே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடன் அரசியலிலே பயணிக்கக்கூடியவர்கள் போட்டியாளர்களாக இருப்பார்கள். சாதுரியமாக எதையும் கையாண்டு அரசியலிலே வெற்றி பெறுவதே மிகவும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாமல் செலவுகள் அவ்வப்போது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாதுரியமாக நடந்து கொள்வதே மிகவும் நல்லது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.